வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிற மாதிரி மதர்ஸ் டே ஸ்பெஷல் வீடியோ எடிட்டிங் வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரிவியூ எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிடுங்க. கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மேலே இம்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரீசெட்டு மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல்ஸ் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நான் சொல்கிற ஸ்டெப்பை ஒன் பை ஒன்னாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் கரெக்டாக வந்துட்டு அந்த பிஜிஎம்க்கு ஏற்ற மாதிரி பீட் எஃபெக்டை செட் பண்ணி இமேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா நான் லிரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் பண்ணி கொடுத்துருந்துருப்பேன். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த லிரிக்ஸ் வந்து நீங்கள் எதுவுமே செட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 இமேஜஸ் வந்துட்டு பிளாக்காக இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எல்லா ஃபோட்டோஸ்க்கும் எஃபெக்டை வந்து ஆட் பண்ணோம். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த லிரிக்ஸ் இமேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரைட் சைடு கிளிப் கிராபிக்ஸ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்அனிமேஷன்ற எஃபெக்டை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே கெட் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மொபைல் டேட்டா ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் எஃபெக்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு எஃபெக்டை இந்த லிரிக்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஆட் பண்ண போகிறோம். 33. ஸோ 33ன்ற எஃபெக்டை வந்துட்டு எல்லா இமேஜுக்குமே ஆட் பண்ணிக்கலாம், அந்த லிரிக்ஸ் இமேஜுக்கு. ஸோ அந்த லிரிக்ஸை செலக்ட் பண்ணிட்டு இன்அனிமேஷனில் போயிட்டு 33, ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம ஆட் பண்ணுற அந்த பிஜிஎம்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து ஷோ ஆகும். பேலன்ஸ் இருக்க எல்லா இமேஜஸுக்குமே கரெக்டாக அதே மாதிரி ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக லிரிக்ஸ் வீடியோவுக்கு எல்லாத்துக்குமே அந்த இன்அனிமேஷன் எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிளாக்காக உங்களுக்கு வந்து இமேஜஸ் வந்து இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ அந்த பிளாக் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உங்களோட அம்மாவோட ஃபோட்டோஸை அந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மதர்ஸ் டே ஸ்பெஷலாக தான் இதை மேக் பண்ணுறோம். ஸோ அதனால் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபோட்டோஸ் எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோஸை கரெக்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணி தேவையான அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் மதர் இமேஜ். ஸோ அதுக்கு நீங்கள் நெக்ஸ்ட்டு இருக்கிற எல்லா இமேஜஸ்க்குமே அதே மாதிரி தான். ஃபுல் ஸ்க்ரீனில் கவர் ஆகலை அப்படின்னா அந்த பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஃபுல் ஸ்க்ரீனில் தெரியுதா ஃபோட்டோ அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது எஃபெக்டில் ஆட் பண்ணுறப்ப வீடியோ பக்காவாக இருக்கும். ஸோ அதனால் எல்லா இமேஜஸுமே கரெக்டாக வந்து அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இமேஜஸுமே கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணிவிட்டேன். நீங்களும் அதே மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வேணும் அப்படின்னா ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து செட் பண்ணிக்கோங்க தேவை அப்படின்னா. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க மதர் ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தனியாக. இதுக்கு இப்போ வீடியோ அந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துடுங்க. கிளிப் கிராபிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்அனிமேஷனில் இப்போ இந்த ஃபோட்டோஸ்க்கு வந்துட்டு 2 எஃபெக்டை நம்ம மாறி மாறி செட் பண்ண போகிறோம். 5th and 6th எஃபெக்ட்டு. ஃபஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு 5th எஃபெக்ட் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்அனிமேஷனில் போயிட்டு 6th எஃபெக்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் அப்படின்னா இதுக்கு தனி அந்த அப்போ தான் ஒரு பார்க்க ஒரு யூனிக்காக இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஃபோட்டோவுக்கு 5th எஃபெக்ட் அப்படின்னா இன்னொரு ஃபோட்டோவுக்கு 6th எஃபெக்ட்டு, அதையும் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க எல்லா ஃபோட்டோஸ்க்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்கும் மறுபடியும் எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வீடியோ கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு தான். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கான ஆடியோவும் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவாக தான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா டெலிட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ கிளிப்ஸை டெலிட் பண்ணிடுங்க. ஆடியோ மட்டும் உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடியோவை இந்த இடத்துல ப்ளே பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த வேவ் எஃபெக்டோட சூப்பராக வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் அந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துடுங்க. ஸோ மதர் அந்த நம்ம ஆட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை செலக்ட் பண்ணி மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஆடியோவை மிக்சர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடுங்க. பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் கலர்ஃபுல்லாக வந்துட்டு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டோம் அப்படின்னா வீடியோவை ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக ப்ளே ஆச்சு அப்படின்னா வீடியோவை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க.
ஸோ யாருக்கெல்லாம் பர்ஃபெக்டாக அந்த வீடியோ எடிட் பண்ணிக்கலாம் அவங்கள மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.